இப்போ அதிமுக தான் பாமக கூட்டணி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது எப்படி சாத்தியப்பட்டது? பலவேறு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ சபையில் சொல்ல முடியாத காரணங்கள் வரைக்கும் நிறைய காரணங்கள்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இறுதியில் இந்த கூட்டணி மாற்றம் எப்படி சாத்தியப்பட்டது? ஒருவேளை அதிமுக உறுதியாக இருந்திருந்தா? இல்லைங்களா, ஆரம்பத்துல நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க, இந்த தேச நலனுக்காக, இந்திய ஒற்றுமைக்காக, வலிமையான பாரதத்திற்காக யாரெல்லாம் வரலாம், பாருங்கள் இணைப்போம், பாரதத்தை காப்போம் சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்களும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். திமுக போன்ற கட்சிகள் பேசப்பட்டதெல்லாம் அது கூட்டணி என்று சொல்வதற்கு இல்லை. நான் இப்ப சொல்றேன், அந்த பேரம் என்றுதான் சொல்றேன். வைகோ அவர்கள் போய் உள்ள பேசிட்டு வந்தாங்க. வெளியே வந்து வெளிப்படையா அவங்க சொன்னாங்க, என்னோட வீடியோ ரெக்கார்ட் இருக்கு, பணமும் தொகுதியும் இன்னும் பேசி முடிவாகவில்லை என்று சொன்னாங்க. இல்ல அந்த வார்த்தையை சொன்னார் அவரு. இருக்கு, என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் அனுப்பிச்சுடுறேன். நீங்க போட்டே காமிக்கிறேன், உங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு. இல்ல நானும் பார்த்த வரைக்கும் எனக்கு அது நினைவில்லை. நீங்க சொல்றீங்கன்னா ஆதாரத்தோட சொல்றீங்களா? அதுல சிக்கல் இல்ல உங்களுக்கு? போட்டு காமிங்க, அது பேசுனதா போட்டு காமிங்க, நான் அனுப்புறேன். அதாவது அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசின பேச்சுக்கள் தெரியும். 3 தொகுதி வேணும்னு சொன்னாங்க, 2 முறை புறக்கணிச்சாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவர் எதற்காக நின்றார், யாருக்காக நின்றார், என்ன பேசப்பட்டது, அதுவும் வெளியே வந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு சமயம் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணல. இந்த தொகுதியில ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம், இந்த தொகுதியில மக்களுக்கு இது செய்யணும், இது திமுக செய்ய தரணும், அவங்க டிமாண்ட் எல்லாம் எதுவும் வைக்கல. மக்கள் நலன் குறித்து ஒரு முறை கூட அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணல. சரி, இப்ப நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்களா? இந்த கூட்டணி எத்தனை முறை கூடி கலந்து ஆலோசித்து மக்கள் நலன் குறித்து பேசியிருக்கீங்க? எங்க பாரத பிரதமர் வருகின்ற போரெல்லாம் மக்கள் நலன் குறித்து தான் பேசினாங்க. கூட்டணி குறித்து ஒருவரும் பேசல. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முறை இல்லங்க திரு நாகராஜ், லாஜிக்கா பிரதமரா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாரு, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நடத்துவாங்க. நான் கேட்கிறேனே, நீங்க திமுக கூட்டணியை பேரம்னு சொல்றீங்க, ஓகே, அது அரசியல் ரீதியிலான விமர்சனம். பாஜக கூட்டணியில இன்னைக்கு பாஜகவை தவிர்த்து உங்க கூட பயணிக்கிற எல்லாருமே இந்த 2 வாரத்துல உங்க கூட வந்தவங்க தான். உங்க கூட நீண்ட நாள் பயணிச்சவங்க கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியா தமிழ்நாட்டில் நீங்க இருக்கும்போது பயணிச்சாங்க. கடைசி வரைக்கும் அதிமுக கூட போகணுமா பாஜக கூட போகணுமான்னு அவங்க ஊசலாட்டத்தில் இருந்து இப்ப நீங்க மேடையில காட்டக்கூடிய, சேலத்துல காட்டக்கூடிய அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாமே 2 வாரத்துல வந்தவங்க தான், ஜி.கே. வாசன் உட்பட. ஒரே ஒரு கட்சி ஜி.கே. வாசன் முன்பு இருந்தே கூட இல்லங்க, 2 வாரத்துல தான் அவர் முடிவெடுத்தாரு. அதிமுக கூட போகணுமா பாஜக கூட போகணுமான்னு கட்சியில கொடுத்து கருத்து கேட்டு அப்புறம் தான் அந்த முடிவை எடுத்து அவர் அறிவிக்கிறார். கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் பங்கெடுத்திருந்தார், எங்களோட இருந்தார், அதுல மாற்றம் இல்லை. ரைட், புரியுது. நான் அதனாலதான் சொன்னேன் திரு நாகராஜ், அதிமுக பாஜக கூட்டணியா தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவங்க எல்லாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாரு கூட போகணுங்கிற கேள்விக்குறிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றேன். ஓகே, அடுத்து. இல்ல உண்மையதான், ரெண்டு கட்சிகள், குறிப்பா அதிமுக அரசியல் களம் மாறலாம். அந்த பிரிவினை வருகின்ற பொழுது நிச்சயமா நடக்கும். எங்க போறதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் எடுக்கும். நாம ஒன்னும் சொல்லலாது, அவங்க தான் வந்தாங்க. அது எல்லாம் உள்ள வந்தப்போ அவர் சொன்னது, நாங்க நிபந்தனையற்ற ஆதரவுனாங்க, எந்த கண்டிஷன் வைக்கல, எந்த கண்டிஷனும் வைக்கல. திமுக நடந்தது மாதிரியான தொடர்ச்சியான பேச்சுக்களோ பேரங்களோ நடைபெறவில்லை. அதான் சொல்றேன். இப்ப பாமக அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஐயாவோடு நான் தொடர்ச்சியாக அனைத்து சமுதாயம் பேருக்கு தொடர்ச்சியா நான் வந்து அவரோடு 36 மாவட்டங்களுக்கும் 33 மாவட்டங்களுக்கும் சென்றவன் நான். அவருடைய கொள்கை ரீதியான பிடிப்பு எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன், ஐயா அவர்கள் திமுகவுல கூட்டணி போயிருக்கலாம், அண்ணா திமுக போயிருக்கலாம், ஆனால் அவர் கட்சியின் நிலைத்தன்மையோடு கொள்கையோடு இருப்பதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக அவர்கள் தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது அன்புதான். மதுவிலக்குக்காக தொடர்ச்சியாக போராடினார். இன்னும் பல விஷயங்கள சொல்ல முடியும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதை அடைகிறாய் என்பதே முக்கியம், எப்படி அடைகிறாய் என்பதெல்லாம் முக்கியம். சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் சூழ்ச்சியின் தர்மமே. இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு பொருந்தும். சில நல்ல விஷயங்களை செய்யறப்ப நாம இந்த மாதிரியான பிளஸ் மைனஸ் எல்லாம் நம்ம ரொம்ப இதே நீங்க சொல்லக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜகவுக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது 0க்கு கீழே ஏதாவது மார்க் இருக்கா, அப்படி இருந்தா நான் அதை கொடுப்பேன், அப்படி இல்ல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சின்னு சில வருடங்களுக்கு முன்பா பேசி இருக்கிறார் பிரதமர் மோடி. ஆமா, அதான் திலகமலான்னு அதான் சொல்ல வர்றேன்.
சோ அவர் நீங்க சொல்றீங்கல்ல மாறுகிற போது களமும் மாறுதுல. ஓகே, நான் அதை ஒண்ணும் சொல்லல திலகமாமா, அது உங்களுடைய உரிமை. ஒருத்தர் இருக்கிறது தவறா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அது கேள்விக்கு நான் விளக்கம் தான் கேட்க. நான் ஜி.கே. நாகராஜன் இருங்க ஏன் பதறீங்க? திரு ஜி.கே. நாகராஜ் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான கட்சி, மாநில உரிமைக்கு எதிரான கட்சி, இந்துத்துவத்தை பூத்துகிறது, தமிழ் மொழிக்கு எதிரான கட்சி, மாநிலத்தினுடைய அந்த தனித்தன்மையே அவங்க சீர்குலைக்க பார்க்கறோம், எவ்வளவோ பேசியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு வர்றாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? இல்ல, மிக முக்கியமான காரணம்ங்க நான் சொல்றேன். நீங்க சொல்ற கருத்து எல்லாம் தவறு, உண்மை அல்ல என்பதை பாரத பிரதமர்கள் தொடர்ச்சியான பயணம் நிரூபித்து விட்டார். ராமர் கோயில் கட்டியதில் இருந்து ஆகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், முத்தலாக் சட்டம் ஆகட்டும், ஹஜ் பயணிகளுக்கு பாஜக செய்கின்ற பல்வேறு நன்மைகள் ஆகட்டும், இஸ்லாமியர்களை கிறிஸ்துவனை நடத்துகின்ற விதம் ஆகட்டும், எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற உண்மையான தத்துவம் ஆகட்டும், இன்னைக்கு மோடிஜி அவர்கள் தொடர்ந்து இங்க வருகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்கின்றார். ஒரே உதாரணம், கடந்த 32 ஆண்டு காலமாக குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிற பாஜக ஆட்சி அதற்கு மிகப்பெரிய சான்று. இப்ப அவரு ரேவந்த் ரெட்டி அவர் சொல்றாங்க, ஆந்திராவுடைய அந்த தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சொல்றாங்க, நான் பாஜகவோடு இணைந்து போக விரும்புகின்றேன், எப்ப சொன்னாரு? அந்த வளர்ச்சியில் பங்கெடுக்க விரும்புகின்றேன், குஜராத் மாடலை பின்பற்ற விரும்புகின்றேன். ரேவந்த் ரெட்டி அவர் சொன்ன சமயத்துல இல்ல பாஜகவோடு போக விரும்புறேன் வேற மாதிரி அர்த்தம் வந்துற போகுதுன்னு கேட்டேன். ஓகே, அவரே விலைக்கு வாங்கிட்டீங்களா? கூட நான் சொல்றேன், நடக்காம இல்ல, பரவாயில்ல நடந்துட்டு இருக்கு. எது சொல்றேன்னா, இந்த வளர்ச்சி பணிகளோடு மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டுல நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் சுருக்கமா, இது பல திட்டங்களை சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத திமுக திடீர்னு பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்டை ஏத்துக்கிட்டு 650 கோடி பணத்தை பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த திட்டங்கள் அவங்களுக்கு ஒத்துக்கலையா? ஏன் அப்படி பாத்தீங்கன்னா பாஜக ஏறக்குறைய 7000 கோடி எலக்டோரல் பாண்ட்ல வாங்கியிருக்கு. அதை என்ன சொல்றது? அதை எந்த கணக்குல வைப்பீங்க? அந்த சட்டங்களை கொண்டு வந்தது நாங்கதான். நாங்க பிஎம் சிறிய வேண்டாம் என்று சொல்றவர்கள் ஏத்துட்டாங்க. அதுல பணம் வருகிறது, அதுல வருமானம் இல்ல வருதோ அதை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தங்களுக்கு வருமானம் வரணும், தங்களுக்கு வருமானம் வரணும், இதுதான் உங்களுடைய பாலிசி. சரி, தொடர்ந்து பேசலாம். நிறைய பேசிட்டு போலாம். சரி, பாமக பத்தி பேசுகின்ற பொழுது அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவானது மிகச்சிறப்பான முடிவு. ஏனென்றால் எதிர்காலம் வலிமையான இந்தியா வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள் தான் தர முடியும். ஏனென்றால் சரி, இன்னைக்கு நான் வரேன் திரு நாகராஜ். ஓகே, வலிமையான இந்தியாவை சொல்றீங்க. ஓகே, நான் 2 விருதுகள் இருக்காங்க, நான் முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பிரதமர் என்று கைகாட்டக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் நல்ல பிரதமர், எதிர்கால பிரதமர் என்று கைகாட்ட முடியும். ஓகே, திமுகவோ மற்ற கட்சிகளோ, அண்ணா திமுகவோ இவர்தான் பிரதமர் என்று காட்டக்கூடாது. என்றால் தேர்தல் என்பது மக்களுடைய இந்த மக்களவைக்கான தேர்தல். பாஜக முந்தி நிற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி, அதனுடைய தாத்பரியம், கொள்கை, கோட்பாடுங்கிறது வேற, பாஜகவுக்கான கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது வேற, அதனுடைய கட்டமைப்புங்கிறது வேற. இந்த கட்சிகளுக்கான வாக்குகள் நிச்சயம் பரிமாற்றம் ஆகாது, அது வெற்றியை கொடுக்காது. அதிமுக பாமக கூட்டணிக்கான வாக்குகளே ஒரு நடக்கல, அந்த சேஞ்ச் ஓவர் நடக்கல. அப்படிங்கும் போது பாஜகவுக்கு எப்படி நடக்கும்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு உங்க பதில்? நீங்க ஒரு விஷயம் பாக்கணுங்க, பாரதிய ஜனதா சமுதாயத்தை இணைத்து கூட்டணி அமைத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், பல்வேறு சமுதாயத்துடைய தலைவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாமக உள்ள இணைந்திருக்கிறது. இது ஒரு வலிமையான கூட்டணியாக அனைத்து சமுதாயங்களையும் உள்ளடக்கிய கூட்டணியாக மாறி. அதே திமுக இது நன்மைக்காக பாஜக செய்திருக்கிறது, தமிழ்நாட்டு நன்மைக்காக. ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொல்லி மதசார்பற்ற கூட்டணி என்ற பெயர்ல எல்லா ஜாதிகளையும் எல்லா மதங்களையும் வைத்துக் கொண்டு கூட்டணி அமைப்பு ஒரு குடும்பத்துக்காக. இந்த மிகப்பெரிய வேறுபாட்டை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது 65 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியும், அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் திரும்ப சொல்றேன். இந்த தேர்தல் மக்களவைக்கான தேர்தல். இந்த தேர்தல்ல யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை ஏற்கனவே வட இந்தியா முடிவு செய்து விட்டது. இவர்தான் வரப்போகிறார் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியின் பக்கம் சேருவார்கள். அதனால இந்த டைம் அதிமுக ஓட்டு, பாமக ஓட்டு, பாஜக ஓட்டு என்பது அல்ல. இந்த முறை மக்கள் ஓட்டு
பாஜக கூட்டணிக்கு விழும். இல்ல இப்ப தமிழ்மணி உள்ளிட்ட எல்லாருமே சில விமர்சகர்கள் சொல்றாங்கல்ல, திமுக கூட்டணிக்கு தான் இங்க களம் சாதகமா இருக்கு அப்படின்னு. நீங்க எவ்வளவுதான் மெகா கூட்டணியை காமிச்சாலும் அது ஓட்டா மாறாதுன்னு. நீங்க ஓட்டு வாங்குவீங்களா? அது ஜெயிக்க முடியுமா? அதற்கான நம்பிக்கை நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்துறீங்க. எவ்வளவு சீட்டு வரைக்கும் ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, என்னுடைய கணிப்புங்க. அதாவது நான் சொல்றேன், 75 ஆண்டு காலங்கள் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆண்டன. இன்னைக்கு அதிமுக எங்கே தன் இடம் பறிபோய் விடுமோ அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாஜக வளர்ந்து விடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. 2026 தேர்தல் பாஜக இருக்குங்கிற பயம் வந்துருச்சு. அதனால விமர்சனங்கள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அதிக விமர்சனம் பாஜக குறித்து வைக்கப்படுகிறது. அதனால பாஜக உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு வட இந்தியாவுல திரிணாமுல் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கிறாங்க, கம்யூனிஸ்டும் கூட்டணி அமைக்கிறாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. அந்த நிலைமை நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் வரலாம். இப்போ சொல்றேன், நாளைக்கு வரலாம் பாஜகவை பார்த்து. ஆனா ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது 75 ஆண்டு காலம் மக்கள் வெறுத்து போய்விட்டார்கள். எதுவும் நடக்கல. இவங்க ஜாதி பேசினாங்க, மதம் குறித்து பேசினாங்க, சமூக நீதி குறித்து பேசினாங்க, ஹிந்தி குறித்து பேசினாங்க, தமிழ் குறித்து பேசினாங்க. எதுவும் நடக்கலையே. என்ன மாற்றம்? இன்னைக்கு பாரத பிரதமர் பேசுறாரு, சக்தியான தமிழ்நாடு. மாரியம்மன் சொல்றாரு, மதுரை மீனாட்சி சொல்றாரு, காமாட்சி அம்மன் சொல்றாரு. இங்க 2 சக்தியும் அழிந்து கொண்டிருக்கிறது. சக்தி அழிந்து கொண்டிருக்கிறது, ஆன்மீக சக்தி அழிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாரத பெண்ணுடைய அந்த வியூகமானது அவங்க சொல்ற விஷயத்தை மக்கள் கேட்க தயாராக இருக்கின்றார்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்புறீங்க? அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்புறீங்க? 100% வெற்றி. நன்றி 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 திரு நாகராஜ். மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஓகே, நன்றி.